ஹை விவர்ஸ் ட்ரஸ்கான்லேருந்து ஒரு சூப்பரான ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஈவினிங் எடுத்தது. எப்படி எடுத்து ஒரு 4 days இருக்கும். கொஞ்சம் டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்பயும் போல் வெண்டைக்காலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பர்பிள் யாம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இருந்தது, கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பர்பிள் யாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைம் தான் வந்திருந்தேன். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மயில்பீலி கீரை. ஜென்ரலாக டெரஸ் கார்டன் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா தனியாக கீரைன்னு போடணும் அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அதிகமாக ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மண் ரீயூஸ் பண்ணுறனால அதனுடைய சீட்ஸ் எல்லாம் விழுந்து நிறைய தொட்டியில் நமக்கு வந்து கீரை ஈஸியாக கிடச்சிடும். இது இல்லாமல் தனியாக போடணுன்னாலும் போடலாம். நான் ஜென்ரலாக போடுறது கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கீரை இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே இன்னொரு தொட்டிலையும் மயில்பீலி கீரை இருக்குது பாருங்கள். இது வந்து தண்டிக்கீரையுடைய வெரைட்டி தான். இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து தண்டுக்கீரை சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது. தேவதை கத்திரி. தேவதை கத்திரியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருக்கிற ஸ்டெம் மட்டும் காஞ்சி போச்சு. ஸோ அதிலேருந்து கத்திரிக்காவும் எடுத்துகிட்டு அதை மட்டும் கட் பண்ணி விட்டாச்சு. ஒரு சில டைம் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆகும். அது கத்திரிக்காய் செடியிலேருந்து ஒரு பக்கம் கிளைகள் மட்டும் காஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றது வந்து மற்ற சைடில் இருக்கிற கிளைகள்லாம் துளுத்து வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ இதையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது வந்து உஜாலா கத்திரின்னு சொல்லுவாங்க. இது கொத்து கொத்தாக காய்க்கும். இதுவும் ரொம்ப பழைய செடி, ஆல்மோஸ்ட் காஞ்சி போச்சு. ஒரு சின்னதாக ஒரே ஒரு துண்டு மட்டும் ஒட்டிகிட்ருக்கு. இது வந்து நார்மல் பீர்க்கன், நாட்டு பீர்க்கன் வெரைட்டி. இது செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பீர்க்கனை பொறுத்த வரைக்கும் சீசன் கிடையாது, நம்ம எப்போ வேணாலும் போடலாம். இனிமேல் தான் பீர்க்கன் செடி புதுசாக நான் போட்டு விடணும். இது காராமணி, லாங் டைப் தான். இது கொஞ்சம் ரொம்ப பழைய செடியாகிடுச்சு. ஸோ காஞ்சி போயிட்டு மறுபடியும் துளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிட்ருது. அதனால் சின்ன சின்னதாக இருக்குது. காராமணியும் பார்த்திங்கன்னா எப்பயுமே காய்க்கிற வெரைட்டி தான் இது. நமக்கு வந்துட்டு இதுக்கு சீசன்லாம் கிடையாது. இனிமேல் திருப்பி நான் மறுபடியும் போட்டு விடணும். எல்லா செடியும் பழையசாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோழி அவரை இருந்தது. ஆல்மோஸ்ட் கோழி அவரையும் முடிய போகுது. இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, முடிய போகுது. எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்களேன். ஈவினிங் டைமில் வந்து எப்பயுமே இந்த இடத்துல வந்து நிறைய வருங்க. கொஞ்சம் முல்லைப்பூவும் இருக்குது. அந்த சைடில் தான் இருக்குது அந்த முல்லைப்பூ. இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த இடத்துலேருந்து பறிக்கணும். அவங்கெல்லாம் இருட்ட ஆரம்பிக்கும் போகும்போது தான் கிளம்புவாங்க. ஸோ அவங்க பாவம் சாப்பிட்டோன்னு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டைக்காய். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த பந்தலை டச் பண்ணிடுச்சு. நல்ல ஹைட்டு. கண்டிப்பாக என் பொண்ணுக்கெலாம் அது வந்து எட்டவே எட்டாது, அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குது. ஒரே ஒரு பீர்க்கன் செடி இந்த பந்தலில் இருக்கிற இதில் வந்து ஒரு பீர்க்கன் இருக்குது. இந்த பீர்க்கன் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்கும். ஜென்ரலாக ஷாப்பில் வாங்குறது வந்து அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. ஏன்னா நம்ம இது வந்து ஆர்கானிக்காக பயிர் வைக்கிறனால அந்த மாதிரி இருக்கும். இது வந்து செடி அவரையுமே வந்து காய் நல்லா கொடுத்துட்ருக்கு. இந்த சீசன் காய்க்கும் அது நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் முள் கத்திரி. இப்போ தான் என் பொண்ணு வந்திருந்தா, அந்த கத்திரிக்காய் பறிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா ஞாபகம் இல்லாமல் கையை வச்சுட்டா. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முள்ளாக இருக்கும். நீங்கள் அந்த செடி அந்த பக்கம் போனாவே கீறி விட்டுரும். அந்த அளவுக்கு முள்ளாக இருக்கும். சிசர்ஸ் வச்சு தான் கட் பண்ண முடியும். ஈவன் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணும்போது கூட அதனுடைய காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். அதான் பண்ணிகிட்ருக்கான். அது நல்லா பெருசாக வரும். விட்டோம்னா ரொம்ப பெருசாகவும் வரும். பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து நல்லா பெருசாக இருந்தது. சமைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே பண்ணலாம். இதில் சாம்பார், காரக்குழம்பு, பொரியல் எல்லாமே பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த டைப் கொத்து கொத்தாலாம் காய்க்காது, சிங்கிளாக தான் காய்க்கும். ஆனால் நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஒரே ஒரு வெண்டைக்காய் செடி, குட்டி வெண்டைக்காய் செடி. அதுவும் வந்து தக்காளி செடியில் இருக்குது. அதுலேருந்து ஒரு வெண்டைக்காய் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது காராமணி, பழைய காராமணி செடி. அது காஞ்சி போய் துளிர் விட்டு மறுபடி காய்க்குது. ஸோ காராமணி செடியெலாம் வந்து ஒன்ஸ் காஞ்சிச்சுன்னா திருப்பி துளிர் விட்டு திருப்பி 2வது ஸ்டேஜும் காய்க்குது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் டைம் காய்க்கிற மாதிரி ரொம்ப லாங்காக இருக்காது, நிறைய காய்க்காது, கொஞ்சம் தான் காய்க்கும். இருந்தாலும் வந்து அந்த செடி பிடிங்கி போடாமல் இருந்தால் கொஞ்சம் காய் வந்துட்டுருக்கும் இல்லையா, அதுக்காக அது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் தக்காளி செடி வச்சுருக்கேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து நார்மல் தக்காளி, ஷாப்பில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தக்காளி. அது இதுதான் வந்து கொடி தக்காளின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அழகாக கொத்து கொத்தாக ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. இந்த சைடில் வந்து ஒரே ஒரு நாட்டு தக்காளி செடி பாருங்கள். இந்த பக்கம் செடி ஆல்மோஸ்ட் பேர்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுக்குள்ளே போய் பூ எடுத்துகிட்டு வந்துடலான்னு எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முல்லைப்பூ பயங்கர ஸ்மெல்லு. கரெக்டாக இப்போ தான் மலர்ற ஸ்டேஜாக ரொம்ப அந்த பக்கம் போகும்போது ரொம்ப ஸ்மெல்லாக இருந்தது. அது பார்க்கும்போதே பறிக்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து எப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த பூ. இது நாட்டு முல்லைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தலில் கோவக்காய், நீட்டு கோவக்காய், அதுக்கப்புறம் யானைக்காது அவரைக்காய் இதெல்லாமே இருந்தது. அவரைக்காய்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அவரைக்காய் மட்டும் இருந்தது. மறுபடியும் கோவக்காய் வந்து உருட்டு கோவக்காய், நீட்டு கோவக்காவும் இருந்தது. இது வந்து கொத்து பீர்க்கன். இன்னும் சின்னதாக தான் இருக்குது, பெருசாகலை. ஆனால் கொடி கொஞ்சம் வாடுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ பறிக்கலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்தது நம்ம பர்பிள் யாமு. இது நான் இந்த சின்ன பேக்கில் தான் வச்சுருந்தேன். எனக்கு ஐடியா கிடையாது இது எப்படி வளர்க்கணுங்கிறது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவன் அது எப்படி சமைக்கணும் கூட தெரியாது. இப்படி பார்த்து தான் நான் சமைக்கணும். இந்த சின்ன பேக்கில் இருந்து தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அது சின்ன கிழங்காக தான் கிடச்சிது. ஆக்சுவலி நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் நம்ம வந்து பெரிய பேக்கில் வைக்கணும். இனிமே இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது பர்பிள் யாம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று வந்து பெரிய பேக்கில் வைங்க, இல்லைனா தரை தோட்டத்தில் வைங்க, நல்ல பெரிய கிழங்காக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன பேக்கில் நம்ம வச்சோம்னா சின்னதாக தான் கிடைக்கும். கொடியெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கியாச்சு. கொஞ்சம் முல்லைப்பூ, அதுக்கப்புறம் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும். இந்த மணத்தக்காளி வந்து என்னுடைய பொண்ணு பறித்து வச்சுருந்தா. எனக்கு அந்த கத்திரிக்காய் எடுத்து கொடுத்துட்டு உட்காந்து பறிச்சுட்டு இருந்தா. எல்லா விதமான காயும் இருக்குது. கொஞ்சம் காய் இந்த கிழங்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தது பர்பிள் யாம் அப்படிங்கிறது. லைட்டாக அப்படி கீறி விட்டோம்னா மேலே வந்து பர்பிள் கலரில் இருக்கும். சின்னதாக தான் இருந்திருக்கு, ஏன்னா அது சின்ன பேக் தான் போட்டிருந்தேன் நினைங்களா. அதுதான் நெக்ஸ்ட் இயர் தான் கொஞ்சம் நல்லா பெரிய பேக்காக ட்ரை பண்ணி பார்க்கணும். அது சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.